ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி 10ஆம் வகுப்பில் இயல் 1 அன்னை மொழியே. டெட்டுக்காக படிச்சிட்ருக்கிற அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் டிஎன்பிசி தமிழ் தகுதி தேர்வுக்காக, தமிழ் எல்லா எக்ஸாமுக்கும் தகுதி தேர்வை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் 10ஆம் வகுப்பு தரம்தான், 10ஆம் வகுப்பு பாடம் முழுமையாக கேட்குறாங்க. அதிலிருந்து இப்போ நம்ம ஒரு பகுதியை பாடமாக பார்க்கலாம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியது இந்த அன்னை மொழியே. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இதழ்களின் ஆசிரியராக தன்னுடைய தமிழ் உணர்வுகளை பரப்பியவர். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அவருடைய இதழ்கள். அவர் இயற்றிய நூல்கள் பள்ளிப்பறவைகள், பாவிய கொத்து, கொய்யாக்கனி, மகபுகு வஞ்சி, கனிச்சாறு, என் சுவை என்பது, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, உலகியல் 100 நூறாசிரியம். இந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரை ரொம்ப முக்கியமான ஒரு நூல். தமிழுக்கு கருவூலமாக அமைந்த ஒரு நூல். அடிக்கடி வினாக்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த டிஆர்பியில் கூட இந்த வினாவை கேட்டிருக்காங்க. தமிழுக்கு கருவூலமாக விளங்கக்கூடிய நூல் எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டது. சாகும்போதும் தமிழ் விடுத்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னவர் சச்சிதானந்தம் அவர்கள். அன்னை மொழியே கனிச்சாறு தொகுதி 1 இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும் ஆகிய தலைப்புகளில் இருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. பழமைக்கு பழமையாய் தோன்றிய மொழி இந்த அன்னை மொழி. முன்னை அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். பொறுத்துக்க வடிவில் கேட்பாங்க. சொல்லோடு சரியான பொருந்தக்கூடிய பொருளை எடுத்து எழுதுக அல்லது பொருந்தாதது என்ன அப்படின்லாம் பொருளை கேட்பாங்க. முன்னை அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மொழி இந்த தமிழ் மொழி. குமரி கண்டத்தில் மன்னி அப்படின்னா நிலைத்து அப்படின்னு அர்த்தம். பாண்டியனின் மகளாக வளர்ந்த மொழி இந்த தென்னவன் ஆண்ட பாண்டியன் வீட்டிருந்த தமிழ் மொழி. பாண்டியனின் மகளாக வளர்ந்த மொழி இந்த தமிழ் மொழி. தென்னவன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பாண்டியனை தான் தென்னவன் என்று அழைக்கிறாங்க. திருக்குறளின் பெருமைக்குரிய ஒரு மொழி அப்படின்னா தமிழ் மொழி சொல்லலாம். 10 பாட்டு, 10 அப்படிங்கிறது 10 பாட்டு தான். திருமுருகு ஆற்றுப்படை, புறநானூறு ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, மடைபடுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநாள்வாடை, மதுரை காஞ்சி முதலான 10 பாட்டு 10 அப்படின்னு சொல்கிறாங்க. 8 தொகை அப்படின்னு எண் தொகை அப்படின்றாங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று ஒத்து, ஊங்கு வரிபாடல், கற்றந்தார் ஏற்றும் களி, அகம்புறம் இத்திருத்த 8 தொகை நூல்கள் அப்படின்னு 8 தொகை நூலில் சொல்கிறாங்க. அதே போல் 15 கீழ்கணக்கு நூல்களாக நீதி நூல்களை முழுசும் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள், பழமொழி, நாலடி 400, அதே போல் இன்னா 40, இனியவை 40, மதுரை காஞ்சி இல்லை
இதுபோல் கிட்டத்தட்ட ஒரு 18 நூல்கள் இருக்குது, அறநூல்கள். அதை தான் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலைத்த சிலப்பதிகாரம், மணிமேகலை பழம்பெருமையான தனிச்சிறப்பு இலக்கிய நூல்களாக இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. முந்தை அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். வேற்றுமொழியாரும் புகழும் பெருமைக்குரிய ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி தான் சொல்லலாம். வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுவது போன்று நாங்கள் தமிழை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் என்று குறிப்பிடுகிறார். செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போயிடும், பண்பு தொகையில் இடம்பெற்று வரும். செந்தாமரை அதே போல் தான் செம்மை கூட்டல் தாமரை, அதுவும் பண்பு தொகை தான், ஈறுபோதல் விதியில் போயிடும். அதே மாதிரி நாட்டிடையில் நாடு கூட்டல் இடையில் அப்படின்னு பிரிக்கலாம். நாடு கூட்டல் இடையில் அப்படின்னு பிரிக்கலாம். என் தமிழ்னா எப்படி பிரிக்கலாம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரிக்கலாம். அந்தும்பி அப்படின்னா ஆ கூட்டல் தும்பி அப்படின்னு பிரிக்கலாம். நற்கணக்கே நல் கூட்டல் கணக்கே அப்படின்னு பிரிக்கலாம். நறுங்கனி நறுமை கூட்டல் கனி அப்படின்னு பிரிக்கலாம். பேரரசே பெருமை கூட்டல் அரசே அப்படின்னு பிரிக்கலாம். ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள் தான். அன்னைமொழியினுடைய தமிழ் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன குழந்தையின் சிரிப்பும் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவளாக இருக்கின்றார். வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதைகளாக கொண்டவள் தமிழன்னை. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துவளாக இருக்கிறார். அதான் அந்த நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஈட்டும் களி அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை நூல்களாகும். இதில் பார்த்திங்கன்னா நற்றினை 5 திணைகளில் நல்ல ஒழுக்கத்தினை பெற்றதாக இருக்கிறது. குறுந்தொகை பார்த்திங்கன்னா குறுகிய அடிகளை கொண்ட பாக்களாக இருக்கிறது. ஐங்குறுநூறை பொறுத்த வரைக்கும் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதுபோல் 5 திணைகளுக்கு ஒவ்வொரு திணைக்கும் 100 பாட்டு, அப்போ 500 பாட்டு. 10 அதே போல் தான் 10 சேர அரசர்களை பற்றி சொல்லுது. 10 பாட்டு 10 பாக்களாக வச்சுருப்பாங்க. 10 அரசர்களை பற்றி சொல்லியிருக்கோம், அதாவது சேர அரசர்களை பற்றி. பரிபாடல் இசையோடு பாடுவதற்குரிய பாக்களை கொண்டதாக இருக்கிறது. கலித்தொகை கலிப்பா தான், கலிப்பாக்களால் ஆனது கலித்தொகை. அகநானூறு அகத்தினை பற்றிய 400 பாட்டு, புறநானூறு புறத்தை பற்றிய 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் அந்நிய மொழி அப்படிங்கிற தலைப்பில் முக்கியமான செய்திகளை பார்த்துருந்தோம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஒரு காணொளியில் அடுத்தது தலைப்பை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.